ஓகே, இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ஒரு முக்கியமான கண்டென்ட் வஉசியை பத்தி பார்க்க போறோம். இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல வஉசியோட பெரும் பங்கு இருக்கு. அதுல சில ஷார்ட்டான ஃபேக்ட்ஸ் வந்து நம்ம ஷார்ட்ஸ்ல பார்க்க போறோம். எக்ஸ்பேண்டபிளான வீடியோ நம்ம சேனல்ல போடுவாங்க, அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான நோட்ஸ்லாம் நம்ம சேனல்ல கிடைக்கும். ஓகே, 5th செப்டம்பர் 1872ல பிறக்கிறாரு. யாரு? வஉசி. அவரோட பேர் வந்து வள்ளிநாயகம் சிதம்பரம் பிள்ளை. இந்த மாதிரி எக்ஸ்பான்ஷன் கேட்பாங்க, சோ ரொம்ப முக்கியம். வள்ளிநாயகம் சிதம்பரம் பிள்ளை. ஓகே, அவர் வந்து ஒட்டப்பிடாரத்துல பிறக்கிறாரு. ஒட்டப்பிடாரம் எந்த மாவட்டம் சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல போட்டுருங்க. அடுத்து 1906ல ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி, பிரிட்டிஷ்க்கு அகைன்ஸ்டா நம்ம வந்து ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றாரு. அக்டோபர் 1906ல அந்த ரெஜிஸ்டர் பண்ணிடுறாரு. ஓகேவா, அந்த ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணிடுறாரு. அதோட 2 கப்பல் எஸ்எஸ் கேலியா, எஸ்எஸ் லாவோ பிரான்ஸ் கிட்ட இருந்து வாங்குறாரு கப்பல்களை. ஓகேவா, அடுத்து 1905ல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல வந்து ஜாயின் பண்றாரு. 1905ல வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல ஜாயின் பண்றாரு. ஜாயின் பண்ணிட்டக்கு அப்புறம் சேலம் மாவட்டத்துல தலைமை தாங்குறாரு. சேலம் மாவட்டத்துல ஒரு மாநாடு நடக்குது, மாவட்ட மாநாடு. நான் சொல்றது மாவட்ட மாநாடு, நீங்க சொல்ற அந்த வருஷம் நடக்கூடிய நேஷனல் கான்ஃபரன்ஸ் இல்ல, சேலம் மாவட்டத்துல நடக்கூடிய ஒரு மாநாடுக்கு தலைமை தாங்குறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா 1920ல காந்தியோட கொள்கைகள் அவருக்கு வந்து பிடிக்கல. 1915ல இந்தியாவுக்கு வந்த காந்தியோட கொள்கைகள், 1920ல காந்தி வந்து தேசிய தலைவர் ஆகிறாரு. அவரோட கொள்கை பெரும்பாலான தேசியவாதிகளுக்கு பிடிக்கல. இவர் வந்து ஒரு தேசிய தீவிரவாதி, எக்ஸ்ட்ரீமிஸ்ட். காந்தி வந்து ஒரு மிதவாதி. அதனால தீவிரவாதிகளுக்கு எல்லாம் வந்து காந்தியோட கொள்கை பிடிக்காம 1922ல குவிட் பண்றாரு. திருப்பி கொஞ்ச நாள் அவரு கோவில்பட்டியில வந்து லாயர் தொழில் பாக்குறாரு. அதுக்கப்புறம் 1927ல கொஞ்சம் காங்கிரஸ், இப்ப இருக்க அந்த காங்கிரஸ் தான் அப்பயும், அந்த காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் மாறி இருக்குன்னு நினைச்சு 1927ல திருப்பி ஜாயின் பண்றாரு. திருப்பி சேலம்ல மாநாடு நடக்குது, அதுல வந்து தலைமை தாங்குறாரு. அதுக்கப்புறம் அவரோட புக்ஸ். இவ்வளவுதான் வந்து ஷார்ட்ஸ்ல சொல்ல முடியும். மீதியோட எக்ஸ்பேண்டபிளான வீடியோல நம்ம குரூப் 1 லெவலுக்கு வீடியோஸ் போடுவோம். புக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மெய்யறம் 1914, மெய்யறிவு 1915. இந்த 2 புக்ஸ் ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் அவர் எப்ப இறந்திருப்பாருன்னா 19 நவம்பர் 1936ல வந்து இறந்திருப்பாரு. காங்கிரஸோட ஆபீஸ்லயே, காங்கிரஸோட தூத்துக்குடி அலுவலகத்திலேயே வந்து இறந்துதான் சொல்லப்படுறாரு. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ், இன்ட்ரெஸ்டிங் அபவுட் நம்மளோட இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் லீடர்ஸ் பத்தி பார்க்கணும்னு நம்ம சேனலை கண்டிப்பா ஃபாலோ பண்ணிருங்க. வேற எந்த சேனல்லே கொடுக்காத அளவுக்கு நம்ம ஸ்டாஃப்ஸ் வந்து நோட்ஸ் அண்ட் வீடியோஸ் எக்ஸ்பிளனேஷன்